உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார் சார் இந்தாங்க. குட் குட். சுடர் நர்ஸ் நீங்க அங்க செட் பண்ணுங்க. ஓகே சார். நான் இங்க பாத்துக்கிறேன். சார் சுடர் இது ரொம்ப நேரம் தாங்காது. ஜஸ்ட் few hours மேபி. இமிடியேட்டா நம்ம ஆக்ஸிஜனுக்கு ஏற்பாடு பண்ணனும். நான் போய் சிலிண்டர் ரூம்ல என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன். நீ போய் பவர் ரூம்ல என்னன்னு பாரு. சரிங்க சார். சிஸ்டர் அப்புறம் நீங்க இங்கே இருங்க. இவங்கள மானிட்டர் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனைனா என்ன உடனே கூப்பிடுங்க. ஓகே சரி வா சுடர். ஓ மை காட். இந்த கேபிள் எல்லாம் கட் பண்ணி இருக்காங்க. சார் என்ன சார் இது? எல்லா கேபிளும் கட் ஆயிருக்கு. இது எப்படி உடனே சரி பண்றது சார்? கட்டாய் கிடக்கல சுடர். யாரோ பிளான் பண்ணியே கட் பண்ணி இருக்காங்க. நான் சொல்லல ஏதோ தப்பா இருக்குன்னு. யாரோ உள்ள இருந்து இதெல்லாம் பண்றாங்க சுடர். ஆமா சார் நீங்க சொன்னதுதான் சரி. யாரோ இது வேணும்னு தான் பண்றாங்க. ஆனா நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? நமக்கே இதெல்லாம் பண்றாங்க. நமக்கு பண்ணாலும் பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்க, வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும் சொல்லு? அவங்களுக்கு எப்படி காப்பாத்த போறோம்? சார் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க முதல்ல உள்ள போய் பேஷண்ட்ஸ் கவனிங்க சார். நான் இந்த பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு பாக்குறேன். எப்படி சுடர்? இன்னும் 10 நிமிஷத்துல கரண்ட் வரலனா அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கிற பேஷண்ட காப்பாத்த முடியாம போயிடும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கிற நல்ல பேரு கெட்டு போறது இல்லாம ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும் சுடர். அப்படிலாம் எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. இப்போ அது நடந்துருமோ இது நடந்துருமோன்னு ஃபீல் பண்ணி சோர்ந்து போய் நிக்கிறதுனால நேரம் தான் போகுமே தவிர பிரச்சனை தீராது சார். நீங்க போய் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க சார். நான் உடனே ஹாஸ்பிட்டல் ஏதாவது சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்றேன் சார். சார் ஒரு ஹெல்ப் வேணும் சார். என்னமா சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணுமா? இந்த படமே முடிய போதுமா? அடுத்த படத்துல பாத்துக்கலாமா? சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க நினைச்ச ஒரு 49 பேர் உயிரை காப்பாத்தல சார். அதுக்கு உங்க உதவி வேணும். என்னமா சொல்ற? சார் அங்க ஹாஸ்பிடலுக்குள்ள பவர் கட் ஆயிடுச்சு. சரி பண்ண 2 hours ஆகும் சார். ஜெனரேட்டரும் ரிப்பேர் ஆயிருக்கு சார். நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா பிஞ்சு குழந்தைங்க, வயசானவங்கன்னு 40-50 பேர் உயிரை காப்பாத்தல சார். சொல்லுமா என்னமா பண்ணணும் சொல்லுங்கம்மா, பண்ணிடலாம் உடனே. சார் உங்க ஜெனரேட்டர் வண்டியை ஒரு 2 hours கொடுத்தீங்கன்னா போதும் சார். இன்னும் 10 நிமிஷத்துல பவர் கனெக்ஷன் கொடுக்கலனா உயிருக்கே பெரிய ஆபத்தாயிடும் சார். ஏமா இவ்வளவுதானமா? இதுக்கேமா தயங்குற? யோ மேனேஜர் சார் வாங்க. அத வர சார். ஹாஸ்பிடல்ல பவர் போயிடுச்சாம். சரிங்க சார். முதல்ல நம்ம ஜெனரேட்டர் எடுத்துட்டு போய் பவர் கொடுக்க சரிங்க சொல்லுங்க. சார். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணு. ஆல் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க. புது வருஷம் பிறக்க போற நேரத்துல ஒரு நல்ல காரியம் பண்ணுவோம்யா? சரிங்க சார். நாங்க பாத்துறோம். சீக்கிரம் போ. நாங்க பாத்துறோம். சீக்கிரம் போ. ஏமா இதுக்கெல்லாம் எதுக்குமா கையெடுத்து கும்பிடுற? ஹாஸ்பிடல் தானமா பண்றோம். 50 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தலனா நம்ம மனுஷங்களே இல்லம்மா. நீ ஆக வேண்டிய காரியத்தை பாருமா. டேய் போங்கடா எல்லாம். இல்ல சார், என் மனசுக்குள்ள இருக்கிற மொத்த சாமியும் உங்க முகத்துல வந்துட்டு போகுது சார். இது சாதாரணமா யாராலையும் பண்ண முடியாது சார். அதை விடுமா. மனுஷங்க வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது கண்ணு காது மூக்கு வாய் மாதிரி பிரச்சனையும் ஒரு உறுப்பாயிடுச்சு. பிரச்சனை இல்லாத மனுஷன் பீரோ கட்டில் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். மனுஷனா பிரச்சனைலாம் இருக்கும், அதை எதிர்த்து சமாளிச்சு ஜெயிக்கணுமா. அதாம்மா வாழ்க்கை. தேங்க்யூ சார். யோ மேனேஜர் சார் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வாயா சார். டக்குன்னு ஜெனரேட்டர் அனுப்பியா. பெரிய பிரச்சனை போய்கிட்டு அனுப்பிடுறேன் இருக்கு. சார். பல உயிரை காப்பாத்தி ஆகணும். ஷூட்டிங்க பேக்கப் பண்ணியாச்சா? டக்குன்னு அனுப்பு. எல்லாரும் போங்க, ஹெல்ப் பண்ணுங்க போங்க. ஓ மை காட், டைம் ஆகிட்டே இருக்கு. என்ன பண்றது? என்னையா பாத்தீங்க நிக்கிறீங்க? என்ன சத்தம் அங்க? வண்டி அடிக்குதா பாரு, ஜெனரேட்டர் வண்டியா. அவனுக்கு பேக்ல ரிவர்ஸ் பார்த்து சொல்லுங்கயா. சீக்கிரம் போய் இல்லையா, போய் சொல்லியா ரிவர்ஸ் பாரு அவனுக்கு. யோ அசண்டாடஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்கப்பா. வரலாம் வரலாம், வா வா வா. அப்படியே நிப்பாட்டிக்க. இது எல்லாமே ஒன்னால தான் சுடர். நீ மட்டும் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கும்.
பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி போயிருப்பேன். கோர்ட்டு கேஸ்ன்னு இல்லாம எல்லாத்துல இருந்தும் என்னையும் இந்த ஹாஸ்பிட்டலையும் நீ காப்பாத்திருக்க. என் புருஷனை நான் காப்பாத்தாம வேற யாரு வந்து காப்பாத்த போறா? ஆமா, உண்மைதான் சுடர். நீ நினைக்கிறது 100% உண்மை. ஐயோ, இவர் நம்ம மைண்ட் வாய்ஸையும் கேட்ச் பண்ணிட்டாரு. அப்படியெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையே. நீ என்ன சுடர் நினைக்க போற? நம்ம ஹாஸ்பிட்டல நாம காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்த போறாங்க? அதானே அதானே நினைச்ச? ஆமே கரெக்ட். சூப்பர் சார். அட, எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு மைண்ட் ரீடிங்லாம் தெரியுமா? ஏய், அப்போ நான் சொன்னதை நீ நினைக்கல, வேற என்னமோ நினைச்சிருக்க. நான் தான் தப்பா சொல்லிட்டேன், அதான் என்னை இப்படி கிண்டல் பண்ற, அப்படித்தானே? இல்ல சார், நிஜமாவே நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். Anyway, thank you so much, Sudar. Your presence of mind, that is really superb. That is brilliant. நம்ம ஹாஸ்பிட்டல்ல நடக்க இருந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி எல்லா பேஷண்ட்ஸையும் சேஃபா காப்பாத்தி நம்ம ஹாஸ்பிட்டல் பேரையும் காப்பாத்தின சுடருக்கு எல்லாரும் திரும்ப கிளாப் பண்ணுங்க பாப்போம். நான் மட்டும் இல்ல, ஆண்டவனோட அனுகிரகத்தால தான் சார், நல்லவங்க 4 பேரோட உதவியால, நம்ம எல்லாரோட விடாமுயற்சியால தான் இது சாத்தியமாச்சு. இன்னும் சொல்ல போனா, ஷூட்டிங் பண்ண டைரக்டர்ல இருந்து, செட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு வந்த அண்ணா வரைக்கும் ஒவ்வொருத்தரோட ஹெல்ப்பால தான் இது சாத்தியமாச்சு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏய் மருமக, எப்பவும் புகழ்ச்சிக்கு மயங்கவும் மாட்டா, உதவுனவங்களை மறக்கவும் மாட்டா. ஆண்டவன்ல இருந்து ஆக்சிஜன் சிலிண்டரை தூக்கிட்டு வந்த தம்பி வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டா. பாத்தீங்களா? டைரக்டர் சார், உங்களுக்கும் உங்க டீமுக்கும் மிகப்பெரிய நன்றி. Thank you. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஆனா எழில் சார் அவமானப்படுத்துற மாதிரி யாரோ வேணும்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காங்க. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும், இல்லனா இது இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஐசியூல இருந்து கிளம்பி சுடர், சார். ஐசியூல இருந்து கேஸ் சிலிண்டர் ரூம்குள்ள போறாங்க. நம்ம சஸ்பெக்ட் பண்ணது உண்மைதான். ஆமா சார். இவங்க தான் அந்த வேலையை பார்த்திருக்காங்களா? அப்போ சரி, இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு இமெயில் அனுப்பு. ஓகே சார். எனக்கு வேலை பார்த்துக்கிட்டு ஏன் முதுகுல குத்துறீங்களா? சார், ஐயோ, இவங்கள நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார், என் போன் கொடுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.